எனக்கு இந்த சைல்ட்ஹுட் மெமரி எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, நான் கொஞ்சம் ஒரு நனவு தெரிஞ்ச ஒரு 7வது, 8வது படிக்கையிலேருந்து காலேஜ் வரைக்குமே, ஆடி தள்ளுபடி போட்டுட்டாங்கன்னா போதும், அம்மாவும் நானும் கிளம்பிருவோம் கோயம்புத்தூருக்கு. அங்கே வந்து கணபதி சில்க்ஸும், சென்னை சில்க்ஸ் மெயினா சென்னை சில்க்ஸ். அங்கே தான் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில நல்ல குவாலிட்டியில ட்ரெஸ் கிடைக்கும்னு போயிட்டு அள்ளி எடுத்துகிட்டு வந்துருவோம். ஸோ அதெல்லாமே எனக்கு ரீகெயின் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி நான் போய் மாமியாருக்கு, அம்மாக்கு எனக்கு கொஞ்சம் வந்து சுடிதார் செட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டேன். வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலருமே ப்ரைஸுமே வந்து ஒரு 240, 230 அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து இந்த மாதிரி ஆடி தள்ளுபடிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆடி தள்ளுபடிக்கெல்லாம் நைனா வந்து காசு தருவார். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ஆனால் இதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பர்த்டே ஆகட்டும், தீபாவளி, பொங்கல் சொல்லவே வேணாம், எல்லாத்துக்குமே வந்து நிறைய ட்ரெஸ் எடுப்போம். அதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மெமரி தானே நமக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு பெரிய ஹீரோ மாதிரி. எல்லாருக்குமே எல்லாரோட அப்பா ரொம்ப ஹீரோ தான். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் இருக்கிற வரைக்கும் அது தெரியல. அவர் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் அவர் இருந்திருந்தால் நம்ம இனிமேல் நல்லா பண்ணியிருப்போமே அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருந்திருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ். எனக்கு வந்து எங்கள் நைனாவை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். எமோஷ்னலாக வந்து சில விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணுறதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணுங்கிறது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. தென் ரொம்ப நீ வந்து உன் காலில் தான் நிற்கணும், நீ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுவார். நீ வந்து உன் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நீ கல்யாணமே ஆனாலும் நீ சம்பாரித்து உன்னை நீ பார்த்துக்கணும், மற்றவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லுவார்.